அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் இட்லி தோசைக்குள்ள நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 100 கிராம் நான் பாசிப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு 2-3 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். 10 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம். 2 தக்காளி, பழமான தக்காளியும் 2 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்காங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்து ஒரு 2 கத்திரிக்காய் நறுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துகிற சரியான கன்சிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி பண்ணிடலாங்க இந்த சாம்பாரை. பாருங்கள், இப்போ ஒரு பருப்பு கடையில் சட்டியில் ஊற்றி நான் மையம் ஒரு மத்தாலை வச்சு கடைஞ்சிட்டு போகிறேங்க. நம்ம மத்தாலை கடையும் போது எல்லாம் சேர்ந்து அப்படி வெஜிடபிள்ஸோடு அந்த பருப்பு கடைஞ்சி வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாகவும் இல்லாத கெட்டியாகவும் இல்லாத நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிப்பு தாங்க. ஒரு குட்டி வானல் ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகுத்த பருப்பு போட்டு 1 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் 1 நறுக்கி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்ற வேண்டியதாங்க. கம கமன் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.